இந்த ஊரில் இருக்கவங்க வேணும்னா ஆறுமுகத்துக்கு பொண்ணு கொடுக்க தயங்கலாம். நான் தயங்கலாமா? அதான் நம்ம பொண்ணு சிந்துவை ஆறுமுகத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லிட்டேன். அதுக்கு அவங்களும் மனப்பூர்வமாக சம்மதிச்சிட்டாங்க. ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. ஆறுமுகம் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நம்ம சிந்து கொடுத்து வச்சிருக்கணுங்க. என்னம்மா அமைதி ஆயிட்டு? அவளுக்கு சந்தோஷத்துல பேச்சே வரலங்க. அம்மா சிந்து, ஆறுமுகத்தோட அப்பன் எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் இல்லைம்மா, என்னை வாழ வச்சவன். என் கூட பிறந்தவங்களே எனக்கு துரோகம் பண்ணப்போ அவன் தான் கூட நின்று என்னை கை தூக்கி விட்டவம்மா. அவன் இல்லைன்னா நான் இல்லைம்மா. எதுவுமே இல்லாமல் வெறும் பயலாக இருந்த என்ன இன்னைக்கு இவ்வளோ பெரிய சொத்துக்கு சொந்தக்காரனை ஆக்கினதே அவன்தாம்மா. ஆறுமுக அப்பா செஞ்ச உதவிக்கு என்னடா கைமாறு செய்ய போறோம்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடவுள் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துருக்கேன். அம்மா, உன்னை ஆறுமுகத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது மூலமா என் நன்றி கடன் நான் தீர்த்துருவோம்மா. சிந்து, நீ அப்பா பேச்ச மீற மாட்டேன்னு நான் அன்னபூர்ணிக்கு வாக்கு கொடுத்துட்டேம்மா. உனக்கு ஆறுமுகத்தை கட்டிக்க சம்மதம் தானே? என்னங்க நீங்க அவகிட்ட போய் சம்மதம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க யாரை பார்த்து கை நீட்டினாலும் நம்ம பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணிப்பா. ஆறுமுகத்துக்கு என்னங்க குறைச்சல்? அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சிந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பா. நீங்க எடுத்த முடிவு இது வரைக்கும் தப்பா போனதே கிடையாது. ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கீங்க. இருங்க, நான் போய் இனிப்பு எடுத்துட்டு வரேன். இந்தாங்க, சக்கரை எடுத்துக்கோங்க. சிந்து எங்கங்க? சிந்து ரூமுக்கு போயிட்டா. கல்யாண விஷயம் பேசினதும் அவளுக்கு வெக்கம் வந்துருச்சு போல. இப்பதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுளா பார்த்துதான் உங்களை இப்படி யோசிக்க வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா சார்வா, இல்லைன்னா திடீர்னு எனக்கு ஏன் இப்படி ஒரு எண்ணம் வரப்போகுது? நானும் டாக்டரும் லவ் பண்ற விஷயம் தெரியாம அப்பா அன்னபூர்ணி கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த விஷயத்த உடனே டாக்டர் கிட்ட சொல்லணும்.